பாத்தீங்கன்னா வந்து லைவ்ல பாத்தீங்கன்னா நம்ம காலைல இருந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இருக்கட்டும், இரண்டாவது ப்ரோமோ இருக்கட்டும், மூணாவது ப்ரோமோ இருக்கட்டும், பயங்கரமான ஒரே வந்து கிட்டத்தட்ட அந்த ஒரு 3 ப்ரோமோமே வந்து ஒரு நாள் ஃபுல்லா வந்துட்டு வந்தது கிடையாது. 2 மணி நேரம் 2-3 மணி நேரம் அந்த கான்வர்சேஷனால தான் அந்த ஒரு 3 ப்ரோமோமே எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேபி வந்து அதுக்கப்புறம் வந்து எதுவுமே இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து எந்த இதுவுமே இல்ல, ப்ரோமோ காமிக்கிற மாதிரி எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி இல்ல வேற ட்விஸ்ட் வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் லைவ் வந்ததுக்கப்புறம். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து நம்ம அருணுக்கும் மஞ்சரிக்கு பயங்கரமான சண்டை போச்சு, தீபக்கும் மஞ்சரிக்கு பயங்கரமான சண்டை போச்சு, முத்துக்கும் அருணுக்கும் பயங்கரமான சண்டை போச்சு. ஆல்ரெடி எல்லாமே வீடியோ போட்டிருந்தேன். அதுல வந்துட்டு சீசன் 7ல வந்து அர்ச்சனாவெல்லாம் இழுத்து போட்டிருந்தாங்க. அதுதான் இருக்கிற பெரிய ட்விஸ்ட். இதுக்கு அர்ச்சனாவை பிடிச்சி இழுத்தீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கெல்லாம் ட்விஸ்டா இருந்துச்சு. அது ப்ரோமோல காமிச்சு விட்டாங்க. அந்த ஒரு இதுதான் வந்து அந்த ஒரு இதா இருக்கட்டும். அந்த மாதிரி வந்து நிறைய கான்வர்சேஷன் போச்சு. அண்ட் இப்ப என்ன கான்வர்சேஷன்னா வந்து நம்ம சாச்சரம் வந்து நம்ம எப்பயும் போல வந்து சௌந்தர்யாவை மரியாதை இல்லாம பேசிட்டாங்க. அது என்ன ஃபுல் டீட்டெயிலா பாக்குறோம்னா நம்ம சேனல் புதுசா அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த ஒரு 20 பேர் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். இப்ப என்னோட ரெக்வஸ்ட் தான், ஏன்னா வந்து ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும். ஏன்னா ரொம்ப வியூஸ் போவதனால வந்து டவுன் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எல்லாம் அந்த ஒரு சண்டை போட்டு இருக்கும்போது வந்துட்டு ஏதோ வந்துட்டு பூ கட் பண்ண போவாங்க. மஞ்சரி வந்து பூ கட் பண்ண போவாங்க போல கட் பண்ண போகும்போது யாருமே உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு சொல்லுவாங்க. அப்போதைக்கு சாச்சனாங்க வந்துட்டு எதுவுமே கை தூக்கவும் மாட்டாங்க, எதுவுமே வந்துட்டு சொல்லவும் மாட்டாங்க. அப்போ ஒரு சாச்சனாங்க வந்து உடன்பாடு இருக்கு அப்படின்னா அவங்களுக்காண்டி மட்டும் நீங்க கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சௌந்தர்யா ஒரு வார்த்தை விட்டுறாங்க. சௌந்தர்யா ஒரு வார்த்தை எப்படின்னா அவங்க விட்டது வந்து கரெக்ட் தான். ஏன்னா சாச்சனாங்க மட்டும் தான் உடன்பாடு இருக்கு, மிச்சம் எல்லாத்துக்குமே உடன்பாடு இல்லை, அதனால நீங்க கட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு ரீசனை வந்து கட் பண்ண போவாங்க. ஆனா அந்த ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு தீபக் வந்து ஒரு டைம் வந்து தீபக்கா இருக்காரு, அப்புறம் கேப்டனா இருக்காரு, தீபக்கா இருக்காரு, அந்த ஒரு பாயிண்ட் வந்து மென்ஷன் பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்போதைக்கு ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா இந்த ஒரு சண்டே இப்ப மட்டும்தான் நான் தீபக்கா பேசுறேன் அப்படிங்கறத வந்து சொல்லிட்டு அவர் பேசினாரு. சொல்லிட்டு பேசும்போது வந்து அது எந்த இடத்துலயுமே வந்து கேப்டனா தீபக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபியூஷனே இல்லை. ஆனா போன வாரம் மஞ்சள் வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன், கேப்டனா தீபக்கா, கேப்டனா தீபக்கா, கேப்டனா தீபக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன் வந்து அங்கிட்டு இருந்துச்சு. அதனால வந்து பயங்கரமான ஒரு மேட்டர்லாம் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சண்டை, பயங்கரமான ஒரு நிலவரம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல வந்துட்டு சாச்சனா வந்து இப்படி சொல்லும், நான் அப்படிலாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சாச்சனா வந்துட்டு அந்த ஒரு ஏங்கிறத வந்துட்டு ரொம்ப ஒரு எப்படின்னா டோன் வந்துட்டு பயங்கரமான ஒரு மரியாதை இல்லாம பேசின மாதிரி தான் அங்க இருக்கவங்க எல்லாத்துக்குமே சரி, அங்க இருக்க ஹவுஸ்மேட்டுக்கும் சரி எல்லாத்துமே அப்படிதான் தோணுச்சு. அதனால வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு டோன் வந்துட்டு அப்படிலாம் சொல்லாத அப்படிலாம் நான் சொல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இது சொல்லவும் வந்துட்டு கண்டிப்பா அது மரியாதை இல்லாம பேசின மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப என்ன இவ இப்படிதான் மரியாதைமா பேசுவா, இவ கேரக்டர் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா நடுவில் ஒரு பிட்ட போட்டு விட்டாங்க அந்த ஒரு கும்பல்ல. ஆனா அது வந்து சாச்சனா காதுல கேட்டுச்சுன்னா அது மறுபடியும் அங்க வெடிக்கும் அப்படிங்கிறது நல்லபடியா தெரியும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா ரயான், அதுக்கப்புறம் ரயான் வந்து அப்ப அந்த ஒரு இடத்துல என்ன அப்படி மரியாதை இல்லாம பேசுற அப்படிங்கிற மாதிரி வந்து உடனே வந்து சாச்சனா பார்த்து கேட்க நாளா மரியாதை இல்லாம பேசல அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு இதை வந்து சாச்சனா சொன்னாங்க. அதுக்கப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் அந்த ஒரு கான்வர்சேஷன் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் வெளில போகும்போது வந்து ரயான் நீ வந்து அந்த இடத்துல வந்து அந்த டோன் வந்து மரியாதை இல்லாம பேசின மாதிரி தான் இருந்துச்சு, எல்லாத்தையுமே அப்படிதான் தோணுச்சு, அதனால தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து ரயான் வந்து சொல்றேன். நான் அந்த மாதிரி டோன்ல எல்லாம் சொல்ல, நான் வந்துட்டு உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா எனக்கு ஒண்ணும் பண்ண முடியாது, நான் வந்துட்டு மரியாதை இல்லாம பேசல, நான் வந்துட்டு ஏங்கிறது வந்து ஒரு நார்மலா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒண்ணு சொல்றாங்க. ரயான் வந்துட்டு நீ மரியாதை இல்லாம பேசினதான், நீ மரியாதை இல்லாம மட்டும் தான் பேசின அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒண்ணு சொல்ற. அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் வந்து பயங்கரமா போயிட்டு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்துட்டு அந்த டோன் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கும்போது வந்துட்டு அது மரியாதை இல்லாம பேசுற மாதிரி தான் எனக்கு வந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர்யா வந்துட்டு சொல்றாங்க நீ வந்துட்டு மரியாதை இல்லாம பேசினியாமோ அப்படிங்கிற மாதிரி. சாரி சாச்சனா வந்துட்டு நான் வந்துட்டு சௌந்தர்யாட்ட சொல்றேன் நான் உங்களை மரியாதை இல்லாம பேசினேன் அப்படிங்கிற மாதிரி, நீ அப்படிதான் பேசின அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்ல, அதுக்கப்புறம் நான் அப்படிலாம் பேசல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்கன்னு நம்ம சாச்சனா. அந்த 2 கான்வர்சேஷனே ஒரே டாபிக்கே வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா போக பாத்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு ஒரு மகள் இருந்தானா, நான் என் பொண்ணா இருந்துச்சுன்னா நான் அடுத்த டைம் எப்படி ட்ரீட் பண்ணணும் நான் அப்படிதான் ட்ரீட் பண்ணுவேன், எப்படி நான் திட்டணும் அப்படிதான் திட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு டோன்ல மாறிட்டாங்க. ஓகேங்களா, எப்படின்னா நான் எனக்கு என் மகன் வந்துட்டு இப்படி மரியாதை இல்லாம பேசுனா நான் எப்படி திட்டணும் அந்த மாதிரி தான் நான் திட்ட போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நீ அப்போ உங்களுக்கு வந்துட்டு நான் ஒன்னும் உங்க மகள் கிடையாது, நான் ஒன்னும் உங்க பொண்ணுலாம் கிடையாது, எனக்கு ஒன்னும் நீ அம்மாலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒண்ணு வர, நான் உன்னை அம்மானே நான் உன்னை வந்துட்டு என்ன ஏத்துக்க சொல்லல, நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன், எனக்கு ஒரு பொண்ணு இருந்தா நான் வந்துட்டு இப்படி மாறுவேன், பொண்ணு இருந்தா இப்படி திட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எச்சரிக்கை தான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஒரு எச்சரிக்கை கொடுத்து வந்து பார்க்க முடிச்சு. இதுல அம்மா பொண்ணு கிம்மன்னு எல்லாமே இழுத்துட்டு போனாங்க. இருந்தாலும் வந்துட்டு சாச்சனா வந்துட்டு பயங்கரமா வந்து பேசியிருக்க வந்துட்டு தள்ளி போன மாதிரி தான் எனக்கு வந்து சௌந்தர்யா வந்து தள்ளி போன மாதிரி தான் எனக்கு வந்து. ஏன்னா ஒருவேளை வந்து இவங்கள்ட்ட வாங்கி கட்டிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நேரத்தை வச்சுட்டு தள்ளி போனாங்களா என்னன்னு தெரியல. அண்ட் இந்த ஒரு கான்வர்சேஷன் தான் போச்சு. இதுல வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இந்த ஒரு அப்படிங்கிற ஒரு கான்வர்சேஷன் வந்து எப்படி இருந்துச்சு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.